தோகை வருடம் தாகமலையே. இறுதி அத்தியாயம். ஹரி விசாரிக்க சென்றிடவே நந்தனா மட்டும் வீட்டில் இருக்க மகளிடம் வந்தார் உலகநாதன். அம்மாடி, ஒரு இடம் முன்னாடி உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், இப்போ அது விலைக்கு வருது, இன்னைக்கு விற்கணும், நீ வந்து ஒரு கையெழுத்து போடுறியா? எப்போ வாங்கினீங்கப்பா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது. சரிப்பா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நான் வரணுமா? ஆமாம்மா என்க சரி என கூறி கிளம்பி வர உள்ளே சென்றாள். நேரம் சென்று கிளம்பி வர மகளை அழைத்து கொண்டு நேராக டவுனுக்கு சென்றார். எப்படியும் மகளை பத்திரத்தை வாசிக்க விடக்கூடாது என்பதுதான் அவரின் நினைப்பாக இருந்தது. அலுவலகம் வந்து இறங்க யாரோ ஒருவர் முன்னே வந்து அழைத்து செல்லவென்று பரபரப்பாக காட்டிக் கொண்டனர். ஏன்பா இவ்வளோ அவசரம்? நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே அந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறாங்கம்மா, இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கு என்கவே சரி என்றாள். ஏற்கனவே லஞ்சம் கொடுத்து அனைத்தையும் தயாராகத்தான் வைத்திருந்தனர். கையெழுத்து மட்டும் அவளிடம் நீட்ட அவளோ முதல் வரியை படிக்க ஆரம்பித்தாள். அம்மாடி, சீக்கிரம் போடுமா. அவசரப்படுத்த கையெழுத்து போட்டுவிட்டாள். பின் அவளின் முன்னே உடனிருந்தவர்களிடம் கொடுப்பது போல் நாடகமாடி மகளை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். வீட்டுக்கு போகலாமா, வா என்க. அப்பா, அந்த பத்திரம் ஏதோ என்று கூற வர பேச்சினை சட்டென மாற்றிவிட்டார். வீட்டுக்கு வந்து இறக்கிவிட்டு தனக்கு வேலை இருப்பதாக கிளம்பி சென்று விட்டார் உலகநாதன். நாளை எதிர் வீட்டில் இருக்கும் அவளின் பெரியப்பா குடும்பம் கிளம்ப இருக்கவே மாலை அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாய் பொழுதை கழித்தாள். இரவு நேரம் தன்னவன் அழைக்கும் போது தான் பதிவாளர் அலுவலகம் சென்று வந்ததையும் அவர்கள் கிளம்பும் விஷயத்தையும் கூறினாள். கவலைப்படாத நந்து, சந்தோஷமா அனுப்பி வச்சிடலாம், நான் வர்ற எப்படியும் அதிகாலை 4 மணி ஆகும் என்று விஷமத்தோடு கூறி வைத்து விட்டான். இங்கே இன்னும் மகேஸ்வரி மருத்துவமனையில் இருக்க அவளின் கை கால்களை வெதுவெதுப்பான தண்ணீர் வைத்து சுத்தம் செய்தான் செல்வா. அதனை பார்த்து வருந்தியவளோ கலங்க தன்னவளின் கண்ணீர் கண்டு அவளின் அருகில் வந்து அமர்ந்து தன்னோடு அணைத்து கொண்டான். என்னால் உங்களுக்கு தானே கஷ்டம், ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? நான் இப்போ வாழ்கிறதே உனக்காக தான். அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசுறது என்னால் எப்படி தாங்க முடியும்? செல்வாவின் விழிகளில் இருக்கும் நேசத்தை கண்டவளோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இதுக்கு முன்னாடி வாழும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போது அதை விட பல மடங்கு சந்தோஷமாக இருக்கேன். காரணம் நீங்கள் தான். என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு கிடைச்ச வரம். கண்ணீரோடு கூறவே மென்மையை அணைத்து நெற்றியில் இதழ் பதித்தான். மறுநாள் நந்தனா கண் விழிக்க அவளை அணைத்தவாறு படுத்திருந்தான் ஹரிஹரன். இவங்க எப்போ வந்தாங்க நினைத்தவளோ இன்னும் நெருங்கி உதட்டில் இதழ் பதிக்க பட்டென வெளி திறந்தான். வெக்கம் கொண்டு செல்லமாக நெஞ்சில் அடித்தவளோ, நீங்கள் தூங்கலையா? அப்போ எப்போ வந்தீங்க கேட்டவாறு இளமுயல விடாது தன்னோடு இருக்கினான். ஏனோ அன்று அந்த அணைப்பு வித்தியாசமாக இருக்கவே, வாசினிக்கு ரொமான்டிக்காக இருக்கீங்க போல புருவம் உயர்த்தி புன்னகை முகமாக கேட்க அள்ளி அணைத்து முத்தமிட்டான். எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் தன்னவள் சந்திக்க வேண்டுமே, அதனாலே அப்போதே அவளை தயார்படுத்த ஆரம்பித்தான். கூடலில் உருகி கரைந்து தன்னவனின் மார்பிலே மறுபடியும் துயில் கொண்டு விட்டாள். ஹரிக்கு நித்திரை என்பது துளியும் இல்லை, நேரம் என்பது கடக்கவே இல்லை என்ற உணர்வு. 10 மணி ஊராட்சி நிலையம் செல்ல கிளம்பிய உலகநாதன் வெளியே வர அப்போதுதான் 12 மணி ரயிலை பிடிக்க தன் குடும்பத்தாரோடு எதிர் வீட்டிலிருந்து அவரின் அண்ணனும் வந்தார். அனைவரும் வாடகை காரில் ஏறிக்கொண்டிருக்க, என்னென்ன கிளம்பிட்ட போல, இன்னும் 2 நாள் இருக்க வேண்டியது தானே என்று தெருவில் நின்று இருவரும் பேசி கொண்டிருந்தனர். அந்த நொடி காவல் அதிகாரிகளின் ஜீப் வந்து அவர்களின் முன்னே நிற்கவே அந்த சத்தத்தில் தெருவே கூட ஆரம்பித்தது. இறங்கிய 4-5 காக்கி உடை அணிந்தவர்கள் அவர்களை சுற்றி வளைத்து நின்றனர். ஹரியும் வீட்டின் உள்ளே இருந்து வெளியே வர என்னவோ ஏதோ என்று பதறிக்கொண்டு அன்னை மகள் இருவரும் வந்தனர். நீங்கள் தான் உலகநாதனா, இந்த ஊராட்சி மன்ற தலைவரா? இவர் உங்களோட அண்ணனா கேட்க, ஆமாம் நான் தான், என்ன விஷயம்? இவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க. இந்தவே உடனிருந்த காவல் அதிகாரிகள் வேகமாய் அதனை செய்ய வந்தனர். நிலங்க, அந்த ராஜா எதுவும் சொன்னானா என்ன? எதுக்கு இப்போ எங்களை கைது பண்ணுறீங்க? அதானே, என் மகனும் எஸ்ஐயா தான் வேலை பார்க்குறான், அவங்கிட்ட சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியுமா என்று அவரும் வந்தவர்கள் யாரென தெரியாது மிரட்டினார்.
நான் யாருன்னு தெரியுமா? டிஎஸ்பி. போலீஸையே மிரட்டி பார்க்குறீங்களா? வயசான ஆளாக இருக்கீங்கன்னு பார்த்தா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 3 கொலையை பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் என்னடா பேச்சு? மரியாதையாக பேசுங்க சார். மரியாதை தானே? வாங்க, சிறப்பாக கொடுத்துடலாம் என்று கைது செய்ய கையில் லாக்கினை மாட்டவே முன்னே வந்து நின்றான் ஹரிஹரன். தம்பி, நீ சொன்ன மாதிரியே விட்னஸ் எல்லாம் பக்காவாக இருக்கு. ஆதாரம் முழுக்க கையில் இருக்க கோர்ட்டில் நாளைக்கு ஒப்படைச்சா போதும். காலம் முழுக்க ஜெயில் தண்டனை தான். தூக்கு தண்டனை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. என்க ரொம்ப நன்றி சார். எனக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு முன்ன வந்து இதை சீக்கிரம் முடிச்சு கொடுத்ததுக்கு. அப்புறம் இந்த ஊருக்கு இவர் பண்ண இல்லீகல் வேலையெல்லாம் டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணல, அது என்ன ஆச்சு? கேட்டவாறு நன்றி கூற கை கொடுக்கவே அவரும் பதிலுக்கு கை கொடுத்து, எல்லாமே நாளைக்கு சரண்டர் பண்ணிடலாம். உங்களை மாதிரி நேர்மையான ஒரு ஆஃபீஸர் தான் எல்லா ஊருக்கும் வேணும் என்கவே இளநகை பூத்தான். குழப்பமோடு அனைவரும் நிற்க, ஒரு நிமிஷம் சார் என்று காவல் அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கி, என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? இந்த உலகநாதனும் இவரோட அண்ணனும் ஏதோ இவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா என்று அன்று நடந்த அனைத்தையுமே கூறினான். பெத்த மகளையும் காதலித்த பக்கத்து டவுன் பையனையும் சேர்த்து கொன்று ஓடிப்போய் விட்டார்கள் என்று நாடகமாடியது. அதனை கண்ட தன் தந்தையும் வெட்டி கொன்று தங்களின் வீட்டையும் பறித்து திக்கு திசை தெரியாத இடத்துக்கு தள்ளிவிட்டது. அதனால் தாங்கள் பட்ட துயரம், தான் யாரின் மகன், எதற்காக இங்கு வந்தேன் என்பது முதற்கொண்டு அனைத்தையும் கூறவே கேட்டவர்கள் அதிர்ந்துதான் போனார்கள். இது மட்டும் பண்ணல, அன்னைக்கு அந்த மகேஸ்வரி பொண்ணுக்கு கத்தி குத்தி விழுந்ததுக்கு காரணமே இவர்தான். இதோ நிற்கிறாளே என் பொண்டாட்டி, இவ பேர்ல இருக்கிற பல கோடி ரூபாய் சொத்தை இவளுக்கே தெரியாம அபகரிச்சிட்டாரு என்று உலகநாதன் செய்த கேடித்தனம் அனைத்தையும் ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிடவே ஆத்திரமோடு காவல் அதிகாரிகள் அழைத்துச் செல்ல அவர்களோடு ஜீப்பில் ஏறினர் இருவரும். இதுநாள் வரை சீறிக்கொண்டிருந்த நாகமோ இன்று சத்த பாம்பாகி விடவே இனி அவரால் என்ன செய்ய முடியும்? ஜீப்பில் அழைத்து சென்றுவிட ஊர்க்காரர்கள் அனைவரும் குசுகுசுவென்று பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றனர். ஹரி நினைத்தால் நொடியில் அவர்களை உண்மையை தெரிந்த நொடியை வெட்டி கொன்னு போட்டுவிட முடியும். தந்தைக்கு நேர்ந்ததைப் போல் இவர்களுக்கு நடக்கக்கூடாது. அதைவிட பல மடங்கு வேதனையை காலம் முழுவதும் உயிரோடு அனுபவிக்க வேண்டுமென நினைத்தே இதனை செய்தான். தமயந்தி அப்படியே கீழே அமர்ந்து அழுகவே சிலையென நின்ற மனைவியின் அருகில் வந்தான் ஹரிஹரன். நந்தனா, மென்மையாய் தோள்பட்டையை தொட்டு அழைக்க, என்னை வளர்த்த அப்பா கேடு கெட்டவரா? அப்போ நீங்கள் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டோட இடம்? விலைகள் கலங்க கேட்டால், நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்த என் அப்பாவோட உசுறு, அதை நான் மீட்டெடுத்துட்டேன் என்க தன்னோடு அணைத்து கொள்ள, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் அப்பாவை பழி வாங்கத்தானா? என்ன அப்போது நீங்கள் விரும்பலையா? ஏங்கி நெஞ்சும் வலிக்க கேட்கவே இன்னுமே தன்னோடு நெருக்கமாக அணைத்து கொண்டான். நான் உன்னை நேசிக்க போய் தாண்டி கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நீ மட்டும் உலகநாத சொந்த பொண்ணாக இருந்தா உன்னை நேசிச்சிருக்கவே மாட்டேன் என்க அவன் கூறுவது உண்மை என்பது அணைப்பில் தெரிந்தாலும் எதையுமே முழுதாக ஏற்க முடியாத நிலையில் இருந்தாள் நந்தனா. 4 மாதங்களுக்கு பிறகு வரதன் இல்லம் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் வாழை இலை மாவிலை தோரணம் என்று காட்சி கொடுத்தது. அன்று புதுமண புதுவிழா இருக்க அனைவருமே ஒன்றாக கூடியிருந்தனர். ஹாலில் ஐயர் அமர்ந்து கோமகுண்டம் தயாரித்து பூஜை செய்து கொண்டிருக்க அவரின் முன்னே ஜோடிகளாக நந்தனாவும் பரதனும் அமர்ந்திருந்தனர். இருவனின் கழுத்தில் மாலை அணிந்திருக்க அதனை அவர்களுக்கு நேராக ஒரு இருக்கையில் வெள்ளை சேலை அணிந்து அமர்ந்திருந்த மங்களம் மனநிறைவாய் கண்டார். தன் வளர்ப்பு சரியானது என்பதை இன்று தான் 10 மாதம் சுமந்து பெற்ற மகன் நிரூபித்து விடவே ஒரு சேர இருவரும் மங்களத்தின் புன்னகை முகத்தை தான் பார்த்தவாறு இருந்தனர். அவரின் அருகில் அப்போதுதான் கருவுற்றிருந்த மகேஸ்வரியும் அவரின் கரங்களை பாதுகாப்பாக பிடித்து கொண்டு செல்வாவும் நின்றிருந்தான். ஜாதி மதம் வேறுபாடு பார்க்காது அனைவரையும் தங்களின் இல்லத்திற்கு அழைத்திருந்தார் ஹரிஹரன் என்ற பரதன். உலகநாதனுக்கும் அவரின் அண்ணனுக்கும் ஆயுள் தண்டனை கிடைத்துவிட ராஜாவுக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க அவர்கள் ஒன்றாக சிறைவாசத்தில் தங்கிக் கொண்டனர். அனைவரும் ஒன்று கூடி சேர்ந்து பேசி செல்வாவை அவனின் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டனர். இனி தனியாக இருக்கப் போகும் தமயந்திக்கு துணை வேண்டுமல்லவா?
மகேஸ்வரி விருப்பம் என்னவென்று அறிந்தே அவளோடு தன் பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டான் தமிழ்ச்செல்வன். பூஜையை முடித்து எழுந்து நிற்க அந்த மிகப்பெரிய ஹாலில் சிரித்த முகமாக மாலையோடு புகைப்படத்திற்குள் அடங்கியிருந்தார் ரத்னம். அன்னையிடம் சென்று ஜோடியாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மனதார வாழ்த்தியவர் கணவனிடம் அழைத்து சென்றார். உங்க பையன் உங்களை மாதிரியே நேர்மையா இருக்காங்க. கண்ணீரோடு கூற அன்னையை ஒரு புறமும் மனைவியை ஒரு புறமும் தன் தோளோடு அணைத்து கொண்டான். தன்னை உயிராக நினைக்கும் இருவரும் தன்னருகில் இருக்க அவர்களுக்கு துணையாக ஒவ்வொரு நொடியும் தான் இருப்பேன் என்று தந்தையிடம் சத்தியம் செய்தான். அதேபோல் தனக்கு துணையாக மறுபிறவி எடுத்து தந்தை வர வேண்டுமென அவரிடமே கோரிக்கையும் வைத்தான். வேதனையும் காயங்களை மட்டுமே கொண்ட மகேஸ்வரியின் மனதிற்கு தோகையால் வருடி அவளின் தாகத்தை ஒரு வழியாக தீர்த்துவிட்டான் செல்வா. தாகம் தீர்ந்துவிட அன்பெனும் மலையில் இனி இந்த இரு ஜோடிகளும் சங்கமிக்க வாழ்த்தி விடைபெற்று நாம் சென்று வருவோம். நன்றி.